யாருக்கெல்லாம் தமிழக அரசிலிருந்து 19,500 டு 71,900 மாசமான சேலரி வேணுமோ இந்த வீடியோ உங்களுக்காக தாங்க. தமிழ்நாடு அரசு எழுதுபொருள் மற்றும் அச்சுத்துறை ஆணையர்களும் தாங்க அந்த வேலைவாய்ப்பு வந்திருக்குங்க. என்ன ஜாப் வேகன்சின்னு பார்த்தீங்கன்னா, காலியாக உள்ள உதவி ஆஃப்செட் மிஷின் டெக்னீஷியன், அசிஸ்டன்ட் ஆஃப்செட் மிஷின் டெக்னீஷியன் தாங்க. இளநிலை மின்விலைனர், ஜூனியர் எலக்ட்ரீஷியன், இளநிலை கம்பியர், ஜூனியர் மெக்கானிக் மற்றும் பிளம்பர் கம் எலக்ட்ரீஷியன் ஆகிய பதவிகளின் பணியிடங்களை நேரடி நியமனம் மூலம் நிரப்புவதற்காக கீழ்காணும் தகுதி பெற்ற விண்ணப்பதாரர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் 8/4/2026 அன்று பிற்பகல் 5:30 மணி வரை வரவேற்கப்படுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. எதுனா ஜூனியர் எலக்ட்ரீஷியன், ஜூனியர் மெக்கானிக், பிளம்பர் கம் எலக்ட்ரீஷியன், அசிஸ்டன்ட் ஆஃப்செட் மிஷின் டெக்னீஷியன். ஃபர்ஸ்டா பார்க்குற ஜாப் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் ஆஃப்செட் மிஷின் டெக்னீஷியன். ஊதிய நிலை பார்த்தீங்கன்னா லெவல் 8 19,500 71,900 சொல்லியிருக்காங்க. மொத்தமாக காலி பணியிடங்கள் பார்த்தீங்கன்னா 10. கல்வி தொழில்நுட்ப பகுதி பார்த்தீங்கன்னா மினிமம் ஜென்ரல் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் as prescribed in the Schedule 1 to the தமிழ்நாடு ஸ்டேட் அண்ட் சபார்டினேட் சர்வீஸ் ரூல் சொல்லியிருக்காங்க. மஸ்ட் பொசஸ் டிப்ளமோ இன் பிரிண்டிங். கண்டிப்பாக நீங்கள் டிப்ளமோ படிச்சிருக்கணும். இன் பிரிண்டிங் டெக்னாலஜி ஆர் டெக்னிக்கல் ட்ரேட் சர்டிஃபிகேட் இன் லித்தோ ஆஃப்செட் மிஷின் ஃப்ரம் த ரெகனைஸ்ட் இன்ஸ்டிடியூஷன் பை எனி ஸ்டேட் ஆர் சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்கிறாங்க. எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஃபார் டிப்ளமோ ஹோல்டர்ஸ் நாட் லெஸ் தென் 1 year எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ஆப்ரேஷன் ஆஃப் ஆஃப்செட் பிரிண்டிங் மிஷின் இந்த ரெப்யூட்டட் பிரிண்டிங் ப்ரெஸ். நீங்கள் ஏதோ ஒரு பிரிண்டிங் ப்ரெஸ்ஸில் ஒர்க் பண்ணிருந்தா கூட ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபார் ட்ரேட் சர்டிஃபிகேட் ஹோல்டர்ஸ் நாட் லெஸ் தென் 3 years எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ஆப்ரேஷன் ஆஃப் ஆஃப்செட் பிரிண்டிங் மிஷின் இந்த ரெப்யூட்டட் பிரிண்டிங் ப்ரெஸ். இது எந்த ஒரு ரிட்டன் எக்ஸாமும் இல்லைங்க, டைரெக்டாக பணி நியமனம் தான். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஜூனியர் எலக்ட்ரீஷியன் 19,500 டு 71,900 4 வேகன்சி சொல்லியிருக்காங்க. கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் படிச்சிருந்தா ஓகே. மஸ்ட் பொசஸ் த அப்ரோப்ரியேட் டெக்னிக்கல் ட்ரேட் சர்டிஃபிகேட் ஃபார் எனி ஆஃப் த இன்ஸ்டிடியூஷன் அப்ரூவ்ட் அண்ட் ரெகனைஸ்ட் பை த கவர்மெண்ட். கண்டிப்பாக அந்த டெக்னீஷியனுக்கு உண்டானதை நீங்கள் படிச்சிருக்கோன்னு சொல்கிறாங்க. இல்லைனா மஸ்ட் பொசஸ் டிப்ளமோ இன் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் அவார்டு பை த டைரக்டர் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன். கண்டிப்பாக கவர்மெண்ட் ப்ரெஸ்ஸில் வந்து நீங்கள் ஒரு அப்ரண்டிஸ் ட்ரைனிங் போயிருக்கணும். கேண்டிடேட் who have undergone as apprentice in government press and possess the requisite educational qualification but does not possess the prescribed technical qualification சொல்லியிருக்காங்க. தேர்டா வர ஜாப் பார்த்தீங்கன்னா இளநிலை கம்பியர், ஜூனியர் மெக்கானிக் 19,500 71,900 வேகன்சி பார்த்தீங்கன்னா 8. கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா மஸ்ட் ஹவ் பாஸ்டு த SSLC எக்ஸாமினேஷன். மஸ்ட் பொசஸ் த அப்ரோப்ரியேட் டெக்னிக்கல் ட்ரேட் சர்டிஃபிகேட் ஃப்ரம் எனி இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஆர் இல்லைன்னா நீங்கள் டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கவர்மெண்ட்லேருந்து வழங்கப்பட்ட சான்றிதழ் வச்சிருக்கணும்னு சொல்கிறாங்க. ஃபோர்த் பார்த்தீங்கன்னா பிளம்பர் கம் எலக்ட்ரீஷியன், சேம் சேலரி 19,500 டு 71,900 ஒரு வேகன்சி. நீங்கள் 10th ஸ்டாண்டர்ட் படிச்சிருந்தா ஓகே. அண்ட் மஸ்ட் பொசஸ் டெக்னிக்கல் ட்ரேட் சர்டிஃபிகேட். எந்த இதாக இருந்தாலும் நீங்கள் அந்த ட்ரேட் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக வச்சிருக்கணும் பிளம்பரிங்க்கு. மேற்படி அறிவிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ள பதவிகளுக்கான காலி பணியிடங்கள் எண்ணிக்கையானது தற்காலிகமாக மாறுதலுக்கு உட்பட்டது. ஸோ வேகன்சி சுழற்சி முறையில் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. இத்தெரிவிக்கும் நடைமுறையில் உள்ள தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்விற்கு பின்பற்றப்படும் இடஒதுக்கீடு மற்றும் இன சுழற்சி முறை ஒட்டுமொத்த நியமனத்துக்கும் பின்பற்றப்படும் சொல்லியிருக்காங்க. முன்னுரிமைக்கு இன சுழற்சிக்கு பிரியாரிட்டி டர்ன். இத்துடன் பதவியேற்றம் செய்யப்பட்ட அரசாணை எண் 122 மனிதவள மேலாண் துறை நாள் 2/1/2021. ஸோ அது எக்ஸ்ட்ராவாக நிறையா திங்ஸ் அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. வயது தகுதிகள் பார்த்துக்கலாம். விண்ணப்பதாரர் 1/7/2025 அன்று 18 வயது பூர்த்தி அடைந்தவராக இருக்க வேண்டும். 1/7/2027 அன்றே அதற்கு முன்னரோ பிறந்திருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. ஃபார் பப்ளிக் மேக்ஸிமம் SCAக்கு வந்து 37, SCக்கு வந்து 37, STக்கு 37, MBC அண்ட் DNC பார்த்தீங்கன்னா 34, BC வந்து 34, OC வந்து 32, டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பர்சன் பார்த்தீங்கன்னா 42, டெஸ்டிவேட்டிவ் விடோ பார்த்தீங்கன்னா 37. எக்ஸ் சர்வீஸ்மேன்லாம் ஏஜ் பார்த்தீங்கன்னா எல்லாமே 55 தான். OCக்கு மட்டும் 50 சொல்லியிருக்காங்க. விண்ணப்பதாரர்களுக்கான அறிவுரைகள் எங்கே அனுப்பணும்னா, ஆணையர் எழுதுபொருள் மற்றும் அச்சுத்துறை ஆணையரகம் 110 அண்ணா சாலை சென்னை 2 சொல்லியிருக்காங்க. இதாங்க அப்ளிகேஷன் ஃபார்மு. ரைட் சைடில் உங்களோட ஃபோட்டோ ஒட்டிக்கிங்க. எந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க, அசிஸ்டன்ட் ஆஃப்செட் மிஷின் டெக்னீஷியனா என்னங்கிறத அதை கொடுத்துக்குங்க. உங்களோட பேர், ஜெண்டர் வந்து உங்களோட மேலா ஃபீமேலா டிரான்ஸ்ஜெண்டராக சொல்லிட்டு, ஃபாதர் ஹஸ்பண்ட் கார்டியன் நேம் அதை மென்ஷன் பண்ணிடுங்க. ஏஜ், டேட் ஆஃப் பர்த், நேஷனாலிட்டி, ரிலீஜன் ஹிந்துவா முஸ்லீமா கிறிஸ்டின் புத்திசம் சீக்ஸ் அண்ட் அதர்ஸ் மென்ஷன் பண்ணிடுங்க. கம்யூனல் கேட்டகரி வகுப்பு, உங்களோட வகுப்பு என்ன கூட அதை மென்ஷன் பண்ணிடுங்க. நேம் ஆஃப் த கேஸ்ட்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் என்ன அதை கொடுத்துருங்க. மேரிடா நான் மேரிடா, உங்களோட சொந்த மாநிலம் எது, தாய்மொழி எது, உங்களோட அட்ரஸ்ஸு, உங்களோட முன்னுரிமை பெற்றதாக இருந்தால் டிக்கெட்ஸ் கொடுங்க, இல்லை நார்மல்னா நார்மல் கொடுத்துருங்க. ஸோ உங்களோட SSLC சர்டிஃபிகேட் ஷீட் சர்டிஃபிகேட் நம்பர், மந்த் அண்ட் இயர் ஆஃப் பாசிங், மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன், HSC சர்டிஃபிகேட் நம்பர் இருந்தால் அதை கொடுத்துருங்க. இயர் ஆஃப் பாசிங், மீடியம் இன்ஸ்ட்ரக்ஷன், ITI டிப்ளமோ கோர்ஸ் பீரியட் நம்பர், மந்த் அண்ட் இயர் ஆஃப் பாசிங், மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இதெல்லாமே கொடுத்துருங்க.
நீங்கள் யூஜி படிச்சிருந்தீங்கன்னா அதை கூட அப்ளை பண்ணலாம். நேம் ஆஃப் த கோர்ஸ், இன்ஸ்டியூட், சர்டிஃபிகேட் நம்பர், மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன். எக்ஸ்பீரியன்ஸ் முன்னுரிமை இருந்துச்சுன்னா எஸ் கொடுங்க, இல்லைனா நோ கொடுங்க. டு யூ வாண்ட் டு கிளைம் த ரிசர்வேஷன் அண்டர் த கேட்டகரி, அப்படி இருந்துச்சுன்னா ஆம் கொடுங்க, இல்லைனா இல்லை. உங்களோட மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, எம்ப்ளாய்மெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அண்ட் இயர், வேலைவாய்ப்புக்காக பதிவு எண் அதை மென்ஷன் பண்ணிடுங்க. கொடுத்துட்டு உங்களோட சிக்னேச்சர். சேம் டிட்டோ காப்பி தான் இந்த ஜூனியர் எலக்ட்ரீஷியனுக்கும் அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குது. எதை நீங்கள் சூஸ் பண்ணுறீங்களோ அதுதான். ஜூனியர் மெக்கானிக் இருக்குது, ப்ளம்பர் கம் எலக்ட்ரீஷியன். ஸோ தனித்தனியாக உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணிக்கங்க. பண்ணிட்டு அவங்க என்ன அட்ரஸ்க்கு கொடுத்துருக்காங்களோ அந்த அட்ரஸ்க்கு உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்மு மித்த சர்டிஃபிகேட்டோட ஜெராக்ஸ் எல்லாமே ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து அனுப்பிச்சுடுங்க. என்ன வியூவர்ஸ், இந்த மாதிரி சூப்பரான ஜாப் தெரிஞ்சுக்கணும் மறக்காம எங்களோட எக்ஸ்பர்டைஸ் ஜாபை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நன்றி.